ராஜா மாதிரி இருந்தோம். அந்த சைக்கிள் சங்கர் பயந்துட்டு சின்ன ஆளப்பட்டி வரைக்கும் ஓடி வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இவ்வளவு நாளா உங்களை பெரிய ரவுடின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே நீங்க யாரு? ரவுடியா டம்மி பீஸா? சொல்லுங்க. எப்ப என் மேல உங்களுக்கு டவுட் வந்துச்சோ அப்பவே எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன உண்மை மாஸ்டர்? என் பேரு சந்திர இல்லடா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, இந்திர. இப்ப மாதிரி அப்ப ஆட்டோ இல்ல, ஆம்னி வேனு. முன்னாடி 4 புல்லட், பின்னாடி 4 புல்லட். மார்க்கெட்டு அப்படியே கிடு 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 கிடுன்னு ஆடுண்டா. அப்புறம் மாஸ்டர் ஏன் அப்படி ஆயிட்டீங்க? எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆட்டோக்காரன். ஒரு சாதாரண ஆட்டோக்காரன் உங்களை என்ன மாஸ்டர் பண்ணா? சாதாரண ஆட்டோக்காரன் இல்லடா, அவன் பாம்பே டானு. அது தெரியாம அவரை கம்பத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டேன். கம்பத்துல கட்டினாலும் பரவாயில்லடா, தங்கச்சியை வேற டச் பண்ணி மாஸ்டர் கையை தாண்டா. அப்புறம் அப்புறம் என்ன, செத்துட்டேன்னு நினைச்சேன். கொஞ்சோண்டு உயிருக்கு போது அவுத்து விட்டு, இனிமே இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நான் இருக்கலாமா? அப்ப விட்ட சவாரி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பாடம் தாண்டா நான் கத்துக்கிட்டேன். யாரையும் சாதாரணமா நினைச்சு கை வச்சிடக்கூடாது. உங்களை பத்தி தெரியாம தப்பா தெரியாம தாண்டா நிறைய பேர் பேசிட்டு அலையறானுங்க. எந்திரா சைக்கிள் சங்கர்லாம் ஒரு ஆளே கிடையாது மாஸ்டர், அவனை விடுங்க. ஆனா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆட்டோக்காரனை சும்மா விடக்கூடாது மாஸ்டர். ஆமா, அந்த ஆட்டோக்காரன் வயசா இருக்கும்ல. சொல்லுங்க மாஸ்டர், அந்த நாங்க செய்யறோம், உங்களுக்காக இதை கூட செய்யலாம். எப்படி ஒண்ணு சொல்லுங்க மாஸ்டர். நீங்க நாங்க தான் மாஸ்டர். அவரு ஆமா வாங்க. என்ன மாஸ்டர்? ஐயோ அவர் அப்ப மட்டும் இல்லடா, இப்பவும் பாம்பே டானு. உன்னையும் மண்ணையும் வென்று வாசி